வணக்கம். தேன்மொழி சேலம். திருக்குறள் தினம் ஒரு அதிகாரம். அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. குறள் எண் 41. இல்வாழ்வான் என்பான் இயல்பொடிய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. குறள் விளக்கம். பெற்றோர், மனைவி, மக்கள் மூவருக்கும் நல்வழியில் துணை புரிபவனே சிறந்த இல்லறத்தான் ஆவான். குறள் எண் 42. துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. குறள் விளக்கம். துறவிகள், ஏழைகள், ஆதரவற்றவர்கள் ஆகியோருக்கு துணையாய் இருப்பவனே இல்லறத்தான் ஆவான். குறள் எண் 43. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. குறள் விளக்கம். முன்னோர், தெய்வம், விருந்தினர், உறவினர், தன்னை சார்ந்தவர் ஐவரையும் காப்பதே ஒரு நல்ல இல்லறத்தானுடைய வாழ்க்கை ஆகும். குறள் எண் 44. பழியெஞ்சி பாத்துன் உடைத்தாயின் வாழ்க்கை வலியெஞ்சல் எந்நான்றும் இல். குறள் விளக்கம். அறவழியில் தேடிய செல்வத்தை எல்லோருக்கும் பகிர்ந்தளித்து வாழ்பவனின் வாழ்க்கை குறைபாடு இல்லாத ஒன்றாகும். குறள் எண் 45. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குறள் விளக்கம். அன்பும் அறமும் உடைய இல்வாழ்க்கையே பண்பானதும் பயன் அளிப்பதுமானதும் ஆகும். குறள் எண் 46. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவைப் பெறுவது எவன். குறள் விளக்கம். அறவழியில் இல்லற வாழ்க்கை வாழ்பவன் அதை விட்டுவிட்டு துறவறம் சென்றாலும் கிடைக்கப் போவது ஒன்றுமில்லை. குறள் எண் 47. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. குறள் விளக்கம். அறத்தின் வழி இல்வாழ்க்கை வாழ்பவன் பிற வழிகளில் வாழ்பவர்களை விட மேம்பட்டவன் ஆவான். குறள் எண் 47. இயல்பினான். குறள் எண் 48. ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. குறள் விளக்கம். தவம் செய்வாருக்கும் உதவி செய்து தானும் அறவழியில் வாழ்பவன் துறவறம் பூண்டவர்களை விட சிறந்தவன் ஆவான். குறள் எண் 49. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. குறள் விளக்கம். அறம் என்று அழைக்கப்படுவது இல்வாழ்க்கையே. அது பிறர் பழிக்கும்படி இல்லாமல் இருப்பது மிகவும் சிறந்தது. குறள் எண் 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். குறள் விளக்கம். இந்த உலகில் அறவழியில் முறையோடு வாழ்பவன் விண்ணுலகில் உள்ள தெய்வங்களுக்கு நிகராக போற்றப்பட வேண்டியவன் ஆவான். நன்றி.